ராமையா அவருடைய அறைய போட்டுக்கிட்டு கட்டல்ல உட்கார்ந்திருந்தாரு. அவருடைய கையில இன்னும் அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அந்த போட்டோல ராணி யாருன்னு தெரியாத ஒரு பையனோட சேர்ந்து கல்யாண கோலத்துல நின்னுக்கிட்டு இருந்தா. அவருக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பேப்பர் படிக்கிறத கூட விட்டுட்டு அவரு கவலையோட அந்த போட்டோவையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கடவுளே, என்னது இது? என் பொண்ணு சிட்டியில சாஃப்ட்வேர் வேலையில இருக்கான்னு தானே நான் எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் கையில இருக்கிற இந்த கல்யாண போட்டோல இந்த பையன் யாருன்னு கூட தெரியல. ஆனா என் ராணி இவன் கூட கல்யாண கோலத்துல நின்னுக்கிட்டு இருக்காளே. இத்தனை நாளா சரோஜாவை சமையல் அக்கான்னு சொல்லி கரடின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது நானும் சிரிச்சேன். ஆனா என் பொண்ணு ஒரு ராட்சசின்னு இப்பதான் எனக்கே புரியுது. அப்பதான் சரோஜா காஃபி டம்ளர் எடுத்துக்கிட்டு ராமையாவோட ரூமுக்குள்ள வந்தப்போ ராமையா கவலையோட உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவர் பக்கத்துல போய், மாமா, என்ன இன்னைக்கு பேப்பருக்கு லீவ் விட்டுட்டாங்களா? ஏது அந்த போட்டோ அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நானும் உங்களை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. காஃபி ஆறி போகுது, சீக்கிரமா குடிங்க மாமா. ராமையா பயந்து போய் போட்டோவை சரோஜா கிட்ட காட்டினாரு. ஆமாடி சரோஜா, இந்த போட்டோவை பாரு. இதுல இருக்கிறது நம்ம ராணி தானே? பக்கத்துல இருக்கிற பையன் யாருமா? அவன் கூட ராணி ஏன் கல்யாண கோலத்துல நிக்கிறா? எனக்கு மனசெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்ம ராணி நம்மள ஏமாத்திட்டாளா? நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு இந்த தண்டனை எங்களுக்கு? சரோஜா அந்த போட்டோவை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆனா. அவ கை நடுங்க ஆரம்பிச்சுது. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஐயோ, ராணிக்கு அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்குதானா அவ அவ்வளோ பயந்துகிட்டு இருக்கா? இவ்வளோ நாள் நான் குண்டா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அத்தைய என் மேல தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இந்த உண்மைய மூடி வைக்கவா? இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சது நெஞ்சே வெடிச்சிரும். பாவம், மாமானாலேயே தாங்க முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாமனார் கிட்ட, மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ராணி கிட்ட கேக்குறேன், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இது எல்லாமே ஏதோ ஷூட்டிங் போட்டோ. நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. அதான் நான் இருக்கேன்ல, இந்த போட்டோவை நானே வச்சுக்கிறேன். ரமேஷுக்காகட்டும் அத்தைக்காகட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. நான் மெதுவா உண்மைய வர வைக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. சரோஜா போட்டோவை முந்தானையில மறைச்சு எடுத்துக்கிட்டு ராணியோட ரூமுக்கு போனா. அங்க ராணி கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு ஒருத்தருக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு ரொம்பவும் திமிரா ஸ்டைலா நின்னுக்கிட்டு இருந்தா. ராணி, பிஸியா இருக்கிறியா? ஒரு தடவை இங்க பாருமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். என்ன அண்ணி, இன்னும் சமையல ஆரம்பிக்கலையா? இல்ல பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப போறியா? எனக்கு ஏதாவது சென்டப் கொடுக்கலான்னு வந்திருக்கியா? என்னை பத்தி விஷயத்த தெரிஞ்சுக்கணுமா? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அம்மா கிட்ட கேட்க சொன்னேனே. என்னோட கிளாமரை பார்த்து வயிற்றுச்சல் படுறியா? ராணி, இந்த போட்டோவை பாத்தியா? இந்த போட்டோல இருக்கிறவரு உன்னோட வீட்டுக்காரர் தானே? எதுக்காக இவ்வளவு நாள் இந்த விஷயத்த எங்ககிட்ட மூடி வச்ச? இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு உண்மையிலேயே மனசு இருக்கா ராணி? இந்த வீட்டு கௌரவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கிற நீ. ராணி சரோஜா கையில அந்த போட்டோ இருக்கிறத பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆனா. உடனே அந்த போட்டோவை அவ புடுங்கிக்கிட்டா. அண்ணி, உங்க வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. என்னோட பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா மரியாதை இல்ல. நீ இந்த வீட்டு வேலைக்காரி மட்டும்தான். உன்ன மாதிரி குண்டா இருக்கிறவ எல்லாம் என்னை பத்தி கேக்குற ரைட்ஸே இல்ல. என் கல்யாணத்தை பத்தி எல்லாம் உனக்கு தேவையில்லை. இனிமே ஒரு வார்த்தை பேசினா உனக்கு மரியாதை இல்ல. கிளம்புங்க இருந்து. உன்னோட வாழ்க்கைய பத்தி பாத்துக்கோ அப்படின்னு ராணி கோமா சரோஜாவை வெளியில தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திட்டா. பாவம் சரோஜா அழ ஆரம்பிச்சா. அவளுக்கு மனசு ரொம்ப வலிச்சாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம சமையலறையில சமையல் செய்ய போயிட்டா. ஆனா இன்னொரு பக்கம் ராணி கண்ணுக்கு கிளிசரின் விட்டுக்கிட்டு அழுற மாதிரி நடிச்சுக்கிட்டு அம்மா கிட்ட வந்து, அம்மா பாருங்கம்மா, உங்க மருமகளோட வேஷத்தை. அவ என்ன பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? என் மேல இல்லாத பொல்லாத கதை சொல்றான். என்னை பத்தி வேண்டாத போட்டோவெல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி என்னை இந்த வீட்ல இருந்து எப்படியாவது துரத்தணும்னு பாத்துக்கிட்டு இருக்காமா. நான் சிட்டில ஏதோ தப்பு பண்ணிருக்கேன், என்ன சாவடிச்சிருவேன் அப்படின்னு என்ன பயப்படுத்துறாமா. உன் பொண்ணுக்கு இந்த வீட்ல இடம் இல்லையாமா? என்னது, அவ்வளோ திமிராயி போயிருச்சு அவளுக்கு. போனா போட்டோன்னு பார்த்தா தலைமையில ஏறி உக்காடுறாளா? சரோஜா, வாடி இங்க. சரோஜா அங்க வந்தா. ராமையா அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. சரோஜா முகம் வாடி போயிருந்துச்சு. என்னடி சரோஜா, உன்னோட ஹீரோயின் வேஷம் அதிகமாயிடுச்சு. என் பொண்ணை பார்த்து ஏதோ சொன்னியா? நீ செஞ்சு கொடுக்கற குழம்ப சாப்பிடுறோன்னு உனக்கு எங்க மேல பயம் விட்டு போயிடுச்சாடி. என் பொண்ணு அப்பாவி, அவ சிட்டில படிச்சவ.
உன்ன மாதிரி குண்டு பூசணிக்கெல்லாம் என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையே இல்லடி. என்னடி உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த வார்த்தை இதுதானா? அத்தை, நான் சும்மா ஒண்ணு சொல்லல அத்தை. ஒரு பொண்ணு பண்ற வேலை நம்ம வீட்டுக்கு நல்லதில்லைன்னு சொன்ன அத்தை. உங்க பொண்ணுக்கு ஒன்னும் தெரியலன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆனா உங்க பொண்ணு பெரிய தப்பு பண்ற அத்தை. உங்க பொண்ணு பண்ற தப்பு வேலை உங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப நான் என்னத்த சொன்னேன்? இந்த வீட்டு நல்லதுக்காக தானே சொன்னேன். வாய மூடுறி. ஏதோ போனா போட்டோன்னு சும்மா இருந்தா தலைமையில ஏறி உட்கார்ற. என் பொண்ணு ராணி ஏதாவது சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என் முன்னாடியே நிக்காத, போடி இங்கிருந்து. உன் மூஞ்ச பார்த்தாவே வயிறு எரியுது. போய் சமையல் ரூம்ல ஏதாவது வேலை இருந்தா பாரு. கடவுளே, எனக்கு எவ்வளவு அவமானம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா எங்க அத்தைக்கு அவங்களோட பொண்ணோட உண்மையான முகம் தெரிஞ்சே ஆகணும். ராணி என்னை பத்தி எவ்வளவு தப்பா சொன்னாலும் என்னோட நாத்தனாரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ராணிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லிக்கலாம்ல. ரமேஷுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சா பாவம், அவரு நெஞ்சு வலியால துடிச்சிருவாரு. அவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது அவரோட மரியாதையை நான் தான் காப்பாத்தணும். ரமேஷ் அப்பதான் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருந்தான். ரமேஷ் வீட்டுக்கு வந்த உடனே ராணி மறுபடியும் அவன் முன்னாடியே போய் நாடகம் போட ஆரம்பிச்சான். கண்ணுல கண்ணீரோட ரமேஷை பார்த்து, அண்ணன் பாருங்க அண்ணன், உங்க பொண்டாட்டி என்ன எப்படி பேசுறாங்க தெரியுமா? நான் சிட்டில ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு அப்பாவை நம்ப வச்சு அப்பாவே என்ன சாகடிக்க பாக்குறாங்க அண்ணன். என் கேரக்டரே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல பாசம் இருந்தா உங்க பொண்டாட்டிக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும். இல்லனா நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போய் ஏதாவது முடிவு எடுத்துருவேன். இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியல. அதை எல்லாத்தையும் கேட்டு ரமேஷ்க்கு கோபம் அதிகமாச்சு. அதே கோவத்தோட அவன் ஹால்ல வந்து நின்று சரோஜாவை கூப்பிட்டான். சரோஜா, சரோஜா, எங்க இருக்க? இங்க வா. அப்படின்னு ரமேஷ் கூப்பிட்ட குரலுக்கு பயந்துகிட்டே சரோஜா வந்து முன்னாடி நின்னான். ரமேஷ் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட சரோஜாவை கேட்காம அவ கண்ணத்துல அவன் ஓங்கி அரைஞ்சான். சரோஜாவுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. அவ எதுவும் சொல்லாம அமைதியா அழுதுகிட்டே தான் நின்னுகிட்டு இருந்தா. அந்த சத்தத்தை கேட்டு ராமையா அங்க வந்தாரு. டே ரமேஷ், என்னடா இது? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு சரோஜாவை அப்படி அடிச்ச? அவ என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்காம எதுக்கு நீ அடிக்க போற? அவ உன்னோட பொண்டாட்டிடா. என் தங்கச்சியோட அழுகைக்கு யாரு காரணமா இருந்தாலும் அவங்கள அடிக்காம என்ன பண்ண முடியும்? என் கூட பிறந்தவளுக்கு ஒண்ணுனா நான் தானப்பா முன்னாடி வந்து நிக்கணும். அவ கேரக்டரை பத்தி இவ தப்பா பேசியிருக்கா. என் தங்கச்சி அழுதா நான் தாங்க மாட்டேன். ரமேஷ் அப்படி சொன்ன உடனே ராணி சரோஜாவை பார்த்து கிண்டலா ஒரு சிரிப்பு சிரிச்சா. பாத்தியா அண்ணி, இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். அண்ணன் இன்னும் 2 கொடுங்க அண்ணன். அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும். அம்மா மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தா இன்னும் 2 அடி அதிகமா கொடுத்திருப்பாங்க. இந்த குண்டு பூசணிக்கா வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இன்னும் 2 அதிகமா கொடுங்கண்ண. அதை கேட்டதும் ரமேஷ் ராணி பக்கம் திரும்பினான். அவன் கண்ணு செவந்து போயிருந்துச்சு. அவன் ராணிய முறைச்சான். இன்னொரு பக்கம் சரோஜாவை பார்த்து அவகிட்ட ரொம்பவும் அமைதியா, எனக்கு எல்லாம் தெரியும். என் தங்கச்சி யாருன்னு தெரியும். சரோஜா, பார்த்து என் தங்கச்சியை பார்த்து கத்துக்கோ. தப்பு பண்ணிட்டு எவ்வளோ அழகா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா பார்த்தல்ல. தான் அண்ணனோட வாழ்க்கையை அழிச்சு அவன் சொத்தை எப்படி அடையிறதுன்னு கத்துக்கோ. நம்ம ராணியை பார்த்து இது எல்லாத்தையும் நல்லா கத்துக்கோ. அண்ணன் என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு ராணி ஷாக்கானா. உடனே ராணியோட கண்ணத்துல அரைஞ்சா ரமேஷ். ரமேஷ் கோவமா, என்ன சொல்றேன்னா, நேத்து சிட்டியில என் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போனப்போ ஒருத்தனை பார்த்தேன். அவன் வேற யாரும் இல்லை, உன் கழுத்துல தாலி கட்டின உன்னோட புருஷன். அவன் தான் எல்லாத்தையும் சொன்னான். நீ இங்க வந்தது என் பொண்டாட்டிய விரட்டுறதுக்காக மட்டும் இல்லை, அவன் தங்கச்சிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிக்கிறது தானே உன்னோட பிளானு. அவனுக்கு நான் யாருன்னே தெரியல. குடிபோதையில உங்க 2 பேரோட மொத்த பிளானையும் உளறிட்டான். உங்க 2 பேரோட கல்யாண போட்டோவை அவனோட ஃபோன் டிஸ்பிளேல நான் பார்த்துட்டேன். என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்கிறதுக்கு இவ்வளோ கேவலமான வேலையும் செய்வியா? இது எல்லாத்தையும் கேட்டதுமே ராமையா சரோஜாவோட முகமே வாடி போச்சு. ராணியோட முகமும் வாடி போச்சு. அவ பண்ணது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ரமேஷ் சரோஜாவோட தோள்ல கைய போட்டு, சரோஜா, நான் உன்னை ஏன் அடிச்சேன் தெரியுமா? நீ தப்பு பண்ணங்கிறதுக்காக இல்ல. ராணியை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் என்கிட்ட சொல்லலன்னு தான். எதுக்கு? உன்னை இந்த வீட்டில் யாருமே மதிக்கிறதில்ல. கரடிங்கிறாங்க, சமையல் அக்கான்றாங்க. ஆனா நீ மட்டும் ஏன் எங்க மேல இவ்வளோ பாசம் காமிக்கிற? உன்னை பத்தி நீ யோசிக்க மாட்டியா? எப்பவும் எங்களை பத்தி தான் யோசிப்பியா? நான் இப்பதான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு. என் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல உன்னை அடிக்கல.
எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லலைங்கிற கோவத்துல தான் அடிச்சிட்டேன். ஆமாடி சரோஜா, என்னையும் நீ மன்னிக்கணுமா. என் பொண்ணு இப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. டே ரமேஷ், நாம பண்ண தப்புக்கு சரோஜா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் அது தப்பே கிடையாது. ஆனா சொத்துக்காக அண்ணனையும் அப்பாவையும் இவ ஏமாத்துவான்னு தெரியாது. ஆனா ராணி பரிதாபப்படாம கோவமா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ஆமா, நான் தான் பிளான் பண்ணேன். எனக்கு காசு வேணும். இந்த கிராமத்து வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ரமேஷ், நீ என்ன தப்பா பாக்குற? ஆமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரு என் பேச்ச கேக்குறாரு. என்னோட பிளான் சக்சஸ் ஆகும். பாத்துக்கிட்டே இரு. உன்னோட வாழ்க்கையை எப்படி உடைக்கிறேன் பாரு. உன் பொண்டாட்டிய விட என் நாத்தனாரு தான் உனக்கு கரெக்ட். இந்த கிராமத்து குண்டு பூசணிக்காவுக்கு இங்க வேலை இல்ல. வாய மூடு ராணி, இனி இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. இனி இந்த பக்கமே வராத. இன்னொரு தடவை அண்ணன்னு சொல்லிக்கிட்டு என் பக்கம் வந்தீனா உன் கண்ணா பழுக்கிறது நிச்சயம். உன்னை தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. ராணி கோவமா பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு பின்னாடி கூட திரும்பி பார்க்காம சிட்டிக்கு கிளம்பிட்டா. அப்ப சரோஜா கண்ணுல கண்ணீரோட, ரமேஷ், வேண்டாம் ரமேஷ். அவ என்னோட நாத்தனாரு. அவ பணத்துக்காக தப்பு பண்ணிட்டா. அவளை இப்படி வெளியே அனுப்புறது நல்லதில்ல. அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா எங்கெங்க போவா இவ்வளவு நேரத்துக்கு? வேண்டாம் சரோஜா, அவளுக்கு பணத்தோட மதிப்பு தான் தெரியும், மனுஷங்க மதிப்பு தெரியாது. அவன் நம்ம கூட இருந்தா நமக்கு தான் ஆபத்தாகும். அவ வெளியில போறது தான் நல்லது. அப்பதான் கனகோ கோவில இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாருடைய முகமும் வாடி போயிருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. ராணி எங்க? அவளோட பொருளுங்கெல்லாம் எங்க? ரமேஷ், என்னப்பா ஆச்சு? சரோஜா, ஆமா, நீ எதுக்காக அழுகுற? சரோஜா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, ராணிக்கு சிட்டில இருந்து போன் வந்தது. ஏதோ ப்ரமோஷன் ஆச்சாமா, சம்பளம் கூட அதிகம் பண்ணிருக்காங்களாம். வேலைன்னு ஊருக்கு போயிருக்காங்க. இதோ இப்பதான் அத்தை டாக்ஸி வந்துச்சு, அதுல கிளம்பி போறாங்க. உங்களுக்கு போன் பண்ண நினைச்சாங்க, ஏதோ முக்கியமான விஷயமா. இப்பதான் கிளம்புனாங்க. சந்தோஷமா தான் கிளம்பிருக்காங்க. ஆமா கனகம், ஏதோ அர்ஜென்ட்டா வேலை வந்துடுச்சாமா. உங்ககிட்ட சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. சரோஜா, உங்க அத்தைக்கு குடிக்க தண்ணி கொடுமா, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கா. ஐயோ, என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிருக்கலாம்ல. நல்ல பொண்ணு ராணி, ஏதோ வேலையா இருந்திருப்பா. சரிம்மா சரோஜா, இந்த அம்மாவுக்கு காஃபி கொண்டு வாமா. என் பொண்ணு இல்லாத கவலைய நீ தான் தீர்த்து வைக்கணும். இந்த நடுவுல நான் உன்னை திட்டிருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காதமா. சரோஜா சமையல் அறைக்குள்ள போனா. ராமைய ரமேஷ் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. சரோஜா பண்ண தியாகத்தை நினைச்சு எல்லாரும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அவளுடைய அத்தைக்கு பொண்ணு மேல அதிக பாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, பொண்ணு பத்தி தெரிஞ்சா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சு சரோஜா ராணிய பத்திய உண்மைகளை அவங்க கிட்ட சொல்லல. சமையல் அறையில சரோஜா அவளுடைய கரண்டி பிடிக்கிற ஸ்டைலா சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ பின்னாடி இருந்த ரமேஷ் வந்து சரோஜாவோட தோள்ல கைய போட்டு, சரோஜா, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னோட சமையல்ல மட்டும் சுவை அதிகமா இல்ல, எங்க எல்லார் மேலையும் நீ பாசத்தையும் அதிகமா தான் வச்சிருக்க. உன்னோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிட்டேன்ல, அதுக்கு பதிலா வாழ்நாள் முழுக்க உனக்கு நான் சேவைய செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ ரமேஷ், ரொம்ப புகழாதீங்க. என்ன கன்னத்துல அடிச்சது வீக்கம் இன்னும் குறையல. நீங்க என்ன புகழ்றத பாத்தீங்கன்னா அத மறக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நாளைக்கு காலையிலேயே மறுபடி நீங்க டயட் பண்ணணும். மறுபடி உங்களுக்கு கொத்தமல்லி ஜூஸ் பண்ணி தரேன். நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றேன் சரோஜா. உன் அன்பு ஒன்று எனக்கு போதும். நீ சமைக்கிற கொத்தமல்லி வாசத்துல தான் என் உலகமே இருக்கு. ஆமாடி சரோஜா, ஆம்லேட் ரெடியா? இன்னைக்கு மறைக்காம தைரியமா உக்காந்து சாப்பிடுவேன். அதை கேட்டு வீட்ல இருந்த எல்லாருமே சிரிச்சாங்க. சரோஜா கேமராவை சந்தோஷமா பார்த்தா. மறுபடியும் அவனுடைய பழைய ஸ்டைல்ல அந்த கரண்டிய அவ ஸ்டைலா சுத்தி எடுத்தா. பாத்தீங்கல்ல, அன்புதான் நிரந்தரம், உண்மைதான் ஜெயிக்கும். ஒருத்தங்களுக்கு உருவம் முக்கியம் இல்ல, குணம்தான் முக்கியம்னு சரோஜா நிரூபிச்சிருந்தா. இப்போ சரோஜா வேற சமையலக்கா இல்ல, அந்த குடும்பத்துல பட்டத்து ராணியா இருந்தா. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்களுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ்ல வர சமையலக்கா. நான் ஆண்டாளு அப்படிங்கிற பேருக்கு ஏத்தாப்ல கொஞ்சம் போஸ்ட்னாப்ல பார்க்க கொழுக்குழுன்னு இருப்பேன். நான் பார்க்க அப்படியே ஆண்டாளு மாதிரியே இருக்கேன்ல. சரி, இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்பதானே என் ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த ஸ்டோரியை நீங்க எல்லாரும் விடவும் முன்னாடி பார்க்கணும்னா நம்மளுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு டன் டன்னு வரும். ஹலோ,
உங்களதான் அங்க பார்க்காதீங்க, இங்க பார்த்து பெல்ல கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் பார்க்கலாம். பாய்.